தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு சாதாரண மனுஷன் உலகத்தோட நம்பர் 1 கம்பெனியோட சிஇஓன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒன் லைஃப் ஸ்டோரி டே 16. யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா சுந்தர் பிச்சை. ஒரு சின்ன ரூமில் ஒரு சின்ன வீட்டில் வளர்ந்தவர் தான் இந்த சுந்தர் பிச்சை. அவரோட மைண்ட் செட் எப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு வாட்டி சொன்னோன்னா அதை அவர் மறக்கவே மாட்டார். இந்த திறமை தான் அவரோட வாழ்க்கையை மாற்ற ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஸ்கூல் லைஃப் ரொம்ப நார்மலாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை ரொம்ப நார்மலாக இல்லை. எப்போவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஐஐடியில் ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு அமெரிக்கா போய் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இன்னொரு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணார். அவர்கிட்ட பணம் இல்லாத நேரத்துலையும் அவங்க அம்மா அப்பா கடன் வாங்கி அவரை படிக்க வச்சாங்க. அவரும் அதை வேஸ்ட் பண்ணாமல் நல்லா படித்தார். அதுக்கு பிறகு தான் கூகுளில் ஒரு நார்மலாக ஒரு எம்ப்ளாயியை சேர்ந்து ஒரு ஸ்மால் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த ஸ்மால் ப்ராஜெக்ட் தான் கூகுள் குரோம். இன்னைக்கு எல்லாரும் அதிகமாக ப்ரௌஸ் பண்ண யூஸ் பண்ணுறது தான் இந்த கூகுள் குரோம். அதை கண்டுபிடிச்சவர் தான் சுந்தர் பிச்சை. ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பண்ணிடுங்க. அவருடைய உழைப்பு, அவருடைய கன்சிஸ்டன்சி தான் இன்னைக்கு கூகுளோட சிஇஓவாக இருக்க உதவி இருக்கு. சுந்தர் பிச்சைட்ட நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம்.